காஞ்சிபுரத்தில் 10 மிஷின் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டதில் நேற்று ஒரு மிஷின்ல விவிபேட்டும் ஒர்க் பண்ணல, வாக்குகள் பதியப்படும் கண்ட்ரோல் யூனிட் என்று அது வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்கிறாங்களே அந்த மிஷின், கண்ட்ரோல் யூனிட் சொல்றக்கூடிய அந்த மிஷின் ஒர்க் பண்ணல, வாக்கு பதிகிற அந்த மிஷின் பேலட் யூனிட் அதுவும் ஒர்க் பண்ணல காஞ்சிபுரத்தில். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 7 மிஷின்லயுமே எதுவும் பூர்த்தி செய்யப்படாமல் நிரப்பப்படாமல் புத்தம் புதிய அட்ரஸ் டேக் இருந்தது. குறிப்பாக அதுல ஒரு அரக்கு சீல் வைப்பாங்க. அந்த மிஷின்ல நாங்க முந்தா நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், 29ஆம் தேதியிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அரக்கு சீல இந்த அட்ரஸ் டேக் எழுதிட்டு அந்த எழுத்துக்கள் மறையப்படக்கூடாதுன்றதுக்காக அட்ரஸ் டேகோட பின்பக்கம் அரக்கு சீல் வச்சிருப்பாங்க. இங்க எடுத்து பார்த்தா அட்ரஸ் டேக் ஃபில் பண்ணல, காலியாக நிரப்பப்படாமல் இருக்கிறது, அரக்கு சீல முன்பக்கமா வச்சிருக்கிறாங்க. இதை குறித்தெல்லாம் தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டபோது அது ஹியூமன் எரருங்கிறாங்க. யாரோ ஒரு பூத்துல தெரியாம நிரப்பாமல் விட்டுட்டாங்கன்னு. அதை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பேலட் யூனிட் நான் சொல்றேன் இல்லையா, அந்த வாக்கு செலுத்தும் கருவி, அதை கூட வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் யூனிட் தான் எடுத்துக்குவாங்க. அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் வாக்கு எண்ணிக்கை அப்போ ஒரு தடவை திறந்து இருக்கணும், திருப்பியும் சீல் பண்ணிருக்கணும். அப்ப 2 அரக்கு சீல் இருக்கணும் அதுல, அதுவும் இல்லை. அந்த வாக்கு எண்ணிக்கை அந்த வாக்கு இயந்திரம் 2 சீல்கள் இல்லை, புதியதான அட்ரஸ் டேக் இருக்கிறது. எனவே இந்த மொத்த தேர்தலிலுமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை, அல்லது சரியாக பாதுகாக்கப்படாததினால் இந்த தேர்தல் முறையான தேர்தல் இல்லை என்பதை எங்களால் அறிவியல் பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டா தம்பி. உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளிவிடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். நின்றுச்சா? ஓ தத்தகிட 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 ரித்தோ தத்தகிட 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 ரித்தோ